ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு பனானா கேக் எப்படி டேஸ்ட்டாக சாஃப்டாக பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கேக் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அதனால் ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐட்டம்ஸை 1 hour முன்னாடி எடுத்து வெளியே வச்சிடலாம். 3ல் 1 பங்கு வெண்ணெய் வர மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காய்ச்சி யூஸ் பண்ணிங்கன்னா கேக்கு சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்குங்க. வெண்ணெயை அப்படியே யூஸ் பண்ணுறதோட காய்ச்சி ஆற வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா கேக்கு ஃப்ளஃபியாக வருங்க. இது ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும், மற்ற ஐட்டத்தை ரெடி பண்ணிடலாம். கேக் பேனில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் போட்டு ரெடியாக வச்சுக்கலாம். இந்த சைஸில் 2 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப பழுக்கவும் கூடாது, ரொம்ப காயாகவும் இருக்கக்கூடாதுங்க. கண்ணாடி பவுலில் சேர்த்துட்டு ஃபோர்க்கால் நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. ஃபோர்க் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். பாருங்க, நசுக்கிட்டோம். காய்ச்சி ஆற வச்ச வெண்ணெய் 1/3 கப்பு, பவுடர் பண்ணி வச்சிருக்க சர்க்கரை 3/4 கப்பு, 3/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 முட்டை. இது எல்லாத்தையும் ஃபோர்க்கால நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டோம். ஜல்லடை வச்சுக்கோங்க. 1 கப்பு மைதா, கோபுரம் மாதிரி எடுக்க வேண்டாம். 1/4 டீஸ்பூன் உப்பு, 3/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது அதிகமாக சேர்த்திங்கன்னா கேக்கு சாப்பிடும்போது கசப்பாக இருக்குங்க. இது 3 பார்ட்டாக ஜலிச்சு மிக்ஸ் பண்ணுங்க. ஒன்றா மிக்ஸ் பண்ணாதீங்க. நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி சேம் டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நடுவில் கட் பண்ணுங்க. அப்போ தாங்க கேக்கு ஃப்ளஃபியாக வரும். மாவு ஜல்லிக்கிறது டஸ்ட் எடுக்கிறதுக்காக இல்லை, ஜல்லிச்சு போடும்போது பேட்டரில் ஏர் லாக் ஆகி கேக்கு ஃப்ளஃபியாக வருங்க. பரோட்டாக்கான மைதாவில் குளூட்டன் அதிகமாக இருக்கிறதுனால ப்ரெட்டுக்கு தான் நல்லாயிருக்கும். கேக்குக்கு நார்மல் மைதா தாங்க நல்லா சாஃப்டாக வரும். காய்ச்சி ஆற வச்ச பால் 1/4 கப் எடுத்து சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் வால்நட் சேர்த்துக்கலாம். நீங்கள் முந்திரி கூட சேர்த்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, பேட்டர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை கேக் பேனில் ஊற்றிடலாம். நான் 12 இன்ச்சு கேக் பேன் எடுத்துருக்கேங்க. குச்சி யூஸ் பண்ணி பேட்டர் லெவல் பண்ணிடலாம். 190 டிகிரிக்கு ப்ரீ ஹீட் செட் பண்ணிடலாம். ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டரை உள்ளார வச்சுட்டு 190 டிகிரிக்கு 40 நிமிஷம் செட் பண்ணிருங்க. பேட்டர் உள்ளார வைக்கும்போது இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சு ஹைட்டில் வைங்க. அப்போதான் எல்லா சைடும் குக் ஆகுங்க. 40 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மைக்ரோவேவ்ல இருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பனானா கேக்கு எப்பயுமே உடனே சாப்பிட்டா நல்லா இருக்காதுங்க. அரை மணி நேரம் ஆறின பிறகு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க எவ்வளோ சாஃப்டா வந்திருக்கு. இதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.